இங்க என்ன ஆகி போச்சு? ஒரு பெரிய உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இந்த நாட்டில் ஒரு மானமுள்ள மரத்தமிழர் சாதி போரை நிறுத்துங்கள் என்று எவனிட்டையும் கேட்காதீங்க. போரை இவர்கள் நிறுத்த மாட்டார்கள். போரை நிறுத்துவதற்கு ஒரே ஒருத்தனால் தான் இந்த உலகத்திலே முடியும். அது என் தலைவன், என் அண்ணன் பிரபாகரனால் மட்டும்தான். சொல்லிட்டே இருப்பான், போரை நிறுத்துமா முடியாதுமா முடியாதுமா. மண்டியிடாத, மண்டியிடாத, மண்டியிட்டு அண்டி பிளப்படை விட நான் மாவீரராக மடிந்து சாதனை மேலாடுது என்றுதான் அந்த ஆடுகிறார்கள். நீ எதுக்கு போர் நிறுத்த சொல்ற? எதுக்கு போர் நிறுத்த சொல்ற? போர நடத்துற, நடத்தி பாருடா. எல்லா புலியையும் கொண்டு வச்சுட்டா சீமா மயிரோடு வாங்கியிருக்கேன். என்ன பண்ற? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு இருக்கிறாங்க? எதுக்கு இருக்கிறோம்? வன்முறையை தூண்டுகிற பேச்சு. ஏண்டா கார் அடிச்சான் காங்கிரஸ்கார நாய? நான் வன்முறையை தூண்டுறனாடா? இந்த நாட்டுல என் காரை எரிச்சிய தைரியமான நம்மள உயிரோடு இருக்க எரிடா பார்ப்போம், எரிடா பார்ப்போம். என் காரை எரிக்கிற நீ, அது நான் இல்லாத பொண்டுக நாய. என் காரை இருக்க எங்க ஐயா தாப்பா காயர் அடிக்கிற. கார் அடிச்சாங்க காங்கிரஸ், இது ஒரு தேசிய காங்கிரஸ். அவன் பேசுற காங்கிரஸ், இவர்களுக்கு ரோசம் வருது. உங்களை ரொம்ப மரியாதையான வார்த்தைகளால் உங்களை அழைக்கிறோம். கௌரவப்பட்டு பொழைச்சு போங்க. நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒழிஞ்சிட்டது. இப்ப என்னை கைது செய்து புதுச்சேரியில் வைக்கிறதுனால அங்கேயும் ஒழிஞ்சிட போகுது. முடிஞ்சு போச்சு. களமாறி வீழ்த்தும். வேற வேலை இல்ல. நினைச்சுக்கிட்டு இருக்க நீ சோத்துக்கு செத்த கூட்டம் இது. சொரணை உள்ள மானம் உள்ள மரத்தமிழர் கூட்டம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ அந்த பக்கமே டெல்லிக்கு பக்கமே அங்கிட்டே பேசிட்டால நீங்க. நீ என்னங்க நடக்குதுங்க? என் மேல கைதுக்கு மேல் கைது செய்கிற தேசமே, என் காலடித்தவன் மீது வழக்கு பதிவு செய்தவனை ஒருவனை கைது செய்தீர்களா? இருக்கா இந்த தேசத்தில் நியாயம்? இருக்கா சட்டம் ஒழுங்கு? அப்புறம் இதை நான் கேட்டா அவர் கழகத்தை உண்டு பண்றாரு. கழகக்கார தோழன் பெரியாரினுடைய பேரன். நான் கழகம் விளைவிக்காம எவன்டா விளைவிக்க போறேன்? கழகம் செய்வோம். என் இனத்திற்கு இடையிலுக்கான கழகம், என் இன எழுச்சிக்கான கழகம், அதை நாங்கள் செய்வோம். தமிழர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், வன்முறையாளர்கள் அல்ல. சான்று என் தம்பி முத்துக்குமார், என் அருமை தோழன் ரவி. இந்த நாட்டிலே ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் தான் உயிரோடு இருந்தான். அன்னை இந்திரா காந்தியின் அருமை தொண்டன் ஒரே ஒருவன் தான் இருந்தான். மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், சீர்காழி ரவிச்சந்திரன். அவனும் செத்து போனான். இந்த தேசத்தில் ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் தான் இருந்தான். மாணவத்தோடு அவன் இருக்கேன். நீ காங்கிரஸ் பெருமகள் இந்திரா காந்தியினுடைய கனவை நிறைவேற்ற போராடுகிறவர்கள் நாங்க கூடியிருக்கிறோம். புரட்சி தலைவன் பொன்மன செம்மல் எம்ஜிஆரின் கனவு கண்ட ஈழத்தை நிறைவேற்ற, அந்த கனவை நிறைவேற்ற போராடுகிற பெருமக்கள் நாங்க கூடி நிற்கிறோம். அவ்வளவு பெரிய கட்சியில ஒருத்தன் தான் எவன் அதிமுக கரவேட்டி கட்டி போட்டு உறுப்பினர்கிட்ட எரிச்சாயனோ அவன் தாண்டா நல்ல எம்ஜிஆரின் கொண்டாய். நல்ல அப்பனுக்கு பிறந்தவன். அடுத்த கூட்டத்தில் அவனுக்கு விருது வழங்கு. அவனை சுயேட்சையா நிறுத்தி நல்லவை. நாங்கள் எல்லாம் எங்களை, எங்கள் உள்ள குமரனுக்கு, எங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்திற்கு யாரை எது வேண்டாலும் செய்யலாமா என்று தவிக்கிற எங்கள் கோபத்திற்கு ஜனநாயகவாதிகளாக இந்த தமிழர்கள் இருந்ததால் இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டுமே என்கிற
என்கிற கொள்கையில் பிடிப்புடைய மக்களாக நாங்கள் இருந்ததால் எங்களை நாங்களே எரித்துக் கொண்டு செத்தோம். எரிந்த நெருப்போடு என் தம்பி முத்துக்குமார் என் எதிரி ஒருவனை கட்டியெடுத்திருந்தால் அவனும் கருகி இருப்பான். ஆனால் அவன் நல்ல தமிழன், மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு சான்றாக என் தம்பி தன்னைத்தானே எரித்து சாம்பலாகி போனான். இந்த நாடு சொல்கிறது தமிழன் தீவிரவாதி. நாங்கெல்லாம் தீவிரவாதியாடா? தெருப்புரிக்கும் நாய்களா? நாங்கெல்லாம் தீவிரவாதிகளா? தீவிரவாதிகளா? நான் வன்முறையாளன், நான் தீவிரவாதி, என் காரை எரிச்சவன், தாப்பாயா காரை எரிச்சவன் தேசியவாதி. நாடு வெக்கங்கெட்ட, மானங்கெட்ட, சூடு சுரணை கெட்ட ஒரு தேசத்தில் வாழ்கிற இறைவரைவுகளாக இந்த இனம் இருக்கிறது. இதை பேசுனா உள்ளதுக்கு போடு செக்ஷன் என்ன? நான் பேசிட்டு எங்க அண்ணன் கூட சொன்னேன், பேசிட்டு நேர வண்டி எடுத்துட்டு புலர் சிலைக்கு போயிடலாம். கதை திறந்தபடியா உள்ள படுக்கிறேன் செக்ஷன் என்ன அப்புறம் அனுப்பியா இப்படியா அப்படியா திரையா அப்படின்லாம். இப்போ அதான் நடக்க போகுது. நேரம் பாண்டிச்சேரிக்கு வண்டி ஓட்டிட்டு போறேன். போடியா உள்ளபடி காங்கிரஸ் ஏதோ மாறி மாறி ஆட்சி ஆடுறேன், அதையும் மூடி சொல்லிடுறேன்.